ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஹை லெவல் டிசைன் பேட்டர்ன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இவ்வளோ நாளாக வந்துட்டு ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் லெவலில் எப்படி டிசைன் பேட்டர்ன்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இனிமேல் வந்துட்டு இன்னும் ரெண்டு பேட்டர்ன் தான் நம்ம ஹை லெவலில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஹை லெவல்லையுமே வந்துட்டு லோ லெவலில் நான் சொன்ன மாதிரியே நிறையா டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்குது. நம்ம வந்துட்டு எம்விசி அண்ட் லேயர்டுன்னு ரெண்டு பேட்டர்ன் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை மட்டும் இன்னைக்கு கவர் பண்ணிடுவோம். ஸோ நாளையிலேருந்து வில் பி ஸ்டார்டிங் வித் த ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ ஏன் வந்துட்டு இந்த ரெண்டு இதை பர்டிகுலராக சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு இந்த ரெண்டு தான் மோஸ்ட் பாப்புலராக வந்துட்டு ரொம்ப வைடாக யூஸ் பண்ணுறது. இது இல்லாமல் வந்துட்டு மைக்ரோ சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு டைப் ஆஃப் டிசைன் பேட்டர்னும் இருக்குது. நம்ம அது என்னன்றதையும் எண்டில் சும்மா ஒரு ஹிண்ட் மாதிரி பார்ப்போம். ஏன்னா அது இட் வில் பி மோர் காம்ப்ளிகேட்டட்ன்றனால அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெண்டையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வில் கோ ஹெட். ஓகேவா? ஸோ வந்துட்டு எம்விசினா என்னென்னு முதல்ல நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ எம்விசியில் வந்துட்டு தேர் ஆர் 3 காம்பனன்ட்ஸ். ஒன்று வந்துட்டு மாடல். ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன் இஸ் வியூ. அப்புறம் மூணாவதாக ஒரு காம்பனண்ட் வந்து என்னென்னா கண்ட்ரோலர்னு சொல்லுவோம். ஸோ மாடல் வியூ கண்ட்ரோலர்ன்றது தான் வந்துட்டு இதோட ஆக்சுவல் எக்ஸ்பேன்ஷன். ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஏன் நம்ம 3 காம்பனண்ட் வச்சுருக்கோம், இந்த 3 காம்பனண்ட் என்ன பண்ணணும்னு நம்ம முதல் பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம மாடல் அப்படிங்கிற பார்ட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு என்னோடய பிஸ்னஸ் லாஜிக் டேட்டாலாம் ஹேண்டில் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ இஃப் யூ ஆர் என்ன சொல்ல இஃப் ஆர் லைக் ட்ரைங் டு கிரியேட் அ சூப்பர் மார்க்கெட் சிஸ்டம்னா யூசரோட டேட்டா ஸ்டோர் பண்ணுறது அண்ட் வந்துட்டு நம்ம நேற்று பண்ண கேல்குலேஷன்ஸில் அந்த இதில் ப்ராடக்ட்டுக்கு வந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரியான பிஸ்னஸ் லாஜிக் அண்ட் டேட்டா ரெண்டுமே வந்துட்டு நம்ம இங்கே தான் ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ நம்ம அதை வந்து இங்கே கீழே ஒரு ஹிண்ட் மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே தான் வந்துட்டு நம்ம கோடோட லாஜிக் அண்ட் வந்துட்டு அது ஹவ் இட் இஸ் கோயிங் டு ப்ராசஸ் த டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகணும் எல்லாமே வந்துட்டு மாடலில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன்று என்னென்னா வந்துட்டு வியூன்னு சொல்லுவோம். ஸோ அந்த வியூவில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம இது வழியாக தான் வில் பி டிஸ்பிளேயிங் த டேட்டா. ஓகேவா? ஸோ வந்துட்டு டிஸ்பிளேயிங் த டேட்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு யூசர் வந்துட்டு இந்த உள்ளே இருக்க டேட்டாவாக ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணணும் இல்லையா? அதுக்கு ஏதாவது ஒரு மீடியம் வேணும்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு வில் பி யூட்டிலைசிங் த வியூ. ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு ஆஸ் அ ஹிண்ட்டாக டிஸ்பிளேஸ் த டேட்டா நம்ம வச்சுப்போம். ஓகே. ஸோ ஃபைனலாக கண்ட்ரோலர் என்ன பண்ணுன்னா இது வந்துட்டு யூசர் இன்புட்டை ஹேண்டில் பண்ணும். இதுதான் வந்துட்டு மாடலையும் வியூவையும் அப்டேட் பண்ணும். ஓகேவா? ஸோ நம்ம அதுவும் இங்கே வந்துட்டு ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இந்த 3 காம்பனண்ட்டை வச்சு நம்ம ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுற பேட்டர்ன் பேர் தான் வந்துட்டு மாடல் வியூ கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி லோ லெவல் கிடையாது. இது வந்து ஹை லெவல் டிசைன். ஓகேவா? ஸோ இந்த ஹை லெவல் டிசைனுக்குள்ளே இன்டர்னலாக வி வில் பி அப்ளைங் த எல்எல்டி பேட்டர்ன்ஸ். இப்போ மேபி சிங்கிள்டனாக இருக்கட்டும், ஃபேக்ட்ரி, அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்ட்ரி, வாட் எவர் இட் மேபி, அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஹை லெவல் இதுக்குள்ளே இப்போ மேபி மாடலுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஒரு லாஜிக் எழுதுகிறோன்னா அங்கே வந்து நம்ம சிங்கிள்டன் மெத்தட் அப்ளை பண்ணலாம். மேபி ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ லாகர் அப்படின்னு ஒன்று இருக்குது. பிஸ்னஸ் லாஜிக்கில் வந்துட்டு ஒரு லாக் வந்து நம்ம ஃபைல் பண்ணிட்டே வரோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு நம்ம சிங்கிள்டன் பேட்டர்னை மாடலுக்குள்ளே யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டில் நம்ம வி வில் பி யூஸிங் த எல்எல்டி பேட்டர்ன்ஸ். பட் வந்துட்டு இந்த இன்னொரு ஹையர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்க்கும்போது என்டையர் கோட் வந்துட்டு மாடல் வியூ கண்ட்ரோலர்னு வில் பி ஸ்பிளிட்டிங் இட். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ இது ஆக்சுவலாக வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனி ஃபோல்டராக போட்டு எழுதுவாங்க. பட் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக ஐ எம் ஜஸ்ட் டிஸ்பிளேயிங் இட் இன் த சேம் ஃபைல். பட் ஆனால் வந்துட்டு மாடலுக்கு ஒரு ஃபோல்டர், வியூக்கு ஒரு ஃபோல்டர், கண்ட்ரோலருக்கு ஒரு ஃபோல்டர் தான் போட்டு எழுதுவாங்க. ஓகேவா? ஸோ நான் ஆக்சுவலாக வந்துட்டு இது ரொம்ப அப்ஸ்ட்ராக்டாக தான் எழுதுகிறேன். நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக போகல. நம்ம வந்து அப்ளிகேஷன் பில்ட் பண்ணும்போது வில் பி மோஸ்ட் ப்ராப்ளி யூஸிங் எம்விசி. ஸோ அதனால நம்ம வந்து அங்கே நல்லா டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். ஓகேவா?
ஸோ நமக்கு வந்துட்டு டேட்டான்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது ப்ரைவேட்டாக. ஸோ அதுக்கு வந்துட்டு கெட் டேட்டான்னு மட்டும் ஒரு ஃபங்க்ஷன் எழுதும். ஸோ அகெயின் இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக டெபிக் பண்ணுன்றதுக்காக தான் எழுதுகிறோம். ரியாலிட்டியில் அப்படி இருக்காது. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் எழுதுகிறோம். ஸோ கெட் டேட்டான்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இங்கே வந்து வி ஆர் ஜஸ்ட் ரிட்டர்னிங் த டேட்டா. அப்புறம் வந்துட்டு இந்த டேட்டாக்குள்ளே இருக்க வேல்யூ, சாரி, இந்த வேரியபிள் இருக்க வேல்யூ ரைட் பண்ணுறதுக்கு வந்துட்டு செட் டேட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறோம். ஸோ செட் டேட்டா ஃபங்க்ஷன் ஆப்வியஸாக வந்துட்டு ஒரு இன்புட் வாங்குவோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை உள்ளே பாஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம செட் பண்ணிப்போம். ஸோ நம்மளோட மாடல் பார்ட் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த டேட்டா வியூ பண்ணுறதுக்கு வி நீட் சம்திங் கால்ஸ் வியூ வியூன்னு ஒரு கிளாஸ் வேணும் இல்லையா? ஏன்னா மாடல் வியூ கண்ட்ரோலரில் வந்துட்டு வியூ பார்ட் நம்ம எழுதணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்துட்டு வியூனே ஒரு கிளாஸ் எழுதிப்போம். ஸோ ஆக்சுவலாக இப்போ நீங்கள் மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே மல்டிபிள் கிளாஸஸ் இருக்கும். வியூன்னு எடுத்துகிட்டா அதுக்குள்ளே மல்டிபிள் கிளாஸஸ் இருக்கும். நம்ம வந்து ஜஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணுன்றக்காக தான் இப்படி எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ டிஸ்பிளே டேட்டான்ற ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கெட் தட் வேல்யூ ஐ ஸ்டோர்ட் ப்ரீவியஸ்லி. ஸோ இங்கே டேட்டான்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதை எப்படி நம்ம கெட் பண்ணலாம்? கெட் டேட்டா போடலாமா? ஸோ அது மட்டும் நான் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கெட் டேட்டா நான் இங்கே ரன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும்ல. ஸோ நான் இங்கே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஃபாலோ பண்ண மாதிரி டிபெண்டன்சி இன்வர்ஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ வியூன்ற கிளாஸுக்கு வந்துட்டு வில் கிரியேட் அ கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணும் போதே வந்துட்டு யூ வில் பி பாசிங் அ மாடல் ஆப்ஜெக்ட். ஸோ நான் இதை வந்து இங்கே போட்டுக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா இந்த இடத்துல சும்மா ஜஸ்ட்டு ஸ்ட்ரிங் வாங்கின ஸ்ட்ரிங்கை கூட பிரிண்ட் பண்ணணுன்னா பண்ணலாம். நான் வந்துட்டு ஆல்ரெடி இங்கே இருக்குங்கிறனால நம்ம ஆல்ரெடி ஃபாலோ பண்ண எல்எல்டி பேட்டர்ன்ஸை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்துட்டு ப்ரைவேட்டாக வில் ஹாவ் அ வேரியபிள். ஸோ இங்கே வந்து இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ண போகிறோம் மாடல் டாட் கெட் டேட்டான்னு போடுறதுக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்டோர் பண்ண ஸ்ட்ரிங் வந்துட்டு லைக் நம்ம டேட்டாவை ஃபுல்லாக இங்கே ஹேண்டில் பண்ணிட்டோம் மாடல் இல்லை. நம்ம வந்துட்டு அப்புறம் அதை வியூ பண்ணுற பார்ட் வந்துட்டு வியூன்ற கிளாஸில் ஹேண்டில் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து யூ நீட் அ கண்ட்ரோலர். சி அகெயின் என்னென்னா, ஐ எம் நாட் கோயிங் டு மச் டீட்டெயில். அவர் வந்துட்டு ரியல் கோடில் வந்து இந்த மாதிரி இருக்காது. நம்ம வந்து ஜஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணுன்றதுக்காக தான் அதை எழுதுகிறோம். ஓகேவா? ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக நம்ம ப்ராஜெக்ட் எழுதும் போது வி ஆர் கோயிங் டு மச் டீட்டெயில் ஆஃப் த எம்விசி ஆர்கிடெக்சர் தான். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இப்போதைக்கு அதில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணலை. ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஓகேவா? ஸோ இப்போ என்னோடய கிளாஸ் கண்ட்ரோலரில் வந்து நான் போத் மாடல் அண்ட் வியூ ரெண்டுத்துக்குமே ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ கண்ட்ரோலருக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நம்ம க்ரியேட் பண்ணுவோம்ல இந்த ஆப்ஜெக்ட்ஸ் உள்ள பாஸ் இன் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஜஸ்ட் வந்து திஸ் டாட் மாடல் இஸ் ஈக்குவல் டு மாடல் அந்த மாதிரி செட் மட்டும் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு என்னோட கண்ட்ரோலரில் வந்து நான் இப்போ ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் கொடுக்குறேன். என்ன கொடுக்க போகிறேன்னா வந்துட்டு செட் டேட்டான்னு கொடுக்க போகிறேன். ஸோ இது ஆல்ரெடி வந்துட்டு என்னோட மாடல் இதில் எழுதியிருக்க ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி தான். ஸோ அது ஜஸ்ட்டு கால் மட்டும் பண்ணால் போதும். ஓகேவா? சரி, இதோட அப்டேட் லாஜிக் எல்லாமே ஆல்ரெடி அதில் நம்ம எழுதிட்டோம். ஸோ நம்ம இங்கே வந்து ஜஸ்ட் மாடல் டாட் செட் டேட்டான்னு மட்டும் கால் பண்ணால் போதும். ஓகேவா?
ஸோ இப்போ வந்துட்டு டேட்டாவை செட் பண்ணிட்டோம். இந்த டேட்டா வந்து திருப்பி நம்ம டிஸ்பிளேக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவோம் இல்லையா, வியூவில் வந்துட்டு இதை காட்டணும்ல. ஸோ அங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாய்ட் அப்டேட் வியூன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். ஸோ இப்போ இந்த அப்டேட் வியூ ஃபங்க்ஷன் என்ன இருக்கும்னா, நம்ம ஆல்ரெடி வியூவில் டிஸ்பிளே டேட்டான ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும்ல, அதை மட்டும் இந்த இடத்துல கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம இப்படி பாஸ் பண்ணுறதுனால பண்ணலாம். ஏன்னா நம்ம ஸ்ட்ரிங்காக தான் இங்கே இன்புட் கொடுத்துருக்கோம். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ஓகே, திஸ் மேக் சென்ஸ். நம்ம இந்த இடத்துல அதை இன்ஜெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி மாடலில் வாங்கி பிரிண்ட் பண்ணிடுறோம் இல்லையா கிளாஸில். ஸோ நம்ம இந்த இடத்துல டிபெண்டன்சி இன்வர்ஷன் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை வாங்கி நம்ம டேட்டா ரிட்டர்ன் பண்ணால் மட்டும் போகும். ஓகேவா? ஆர் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்னா, நம்ம பண்ண மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருந்தோம்னா ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக வாங்காமல் ஜஸ்ட்டு டிஸ்பிளே டேட்டான்னு மட்டும் கால் பண்ணியிருக்கலாம். ஸோ இது கொஞ்சம் க்ளீனாக இருக்குன்றனால நம்ம இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதுக்கு எப்படி மெயின் எழுதியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நம்மகிட்ட மூணுமே இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த கோடை ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மூணுத்துக்குமே வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சரி, நீங்கள் இந்த கோடை வந்துட்டு டைப் பண்ண வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணி கான்செப்டை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா ஜஸ்ட்டு அது ரொம்ப ஹை லெவலாக அப்ட்ராக்டாக தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் இதை பார்த்துக்க மட்டும் செய்யுங்க போதும். ஏன்னா நம்ம நாளையிலேருந்து ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது இதே ஆர்கிடெக்சர்லாம் வில் பி ஸ்டார்டிங் டு டூ தட். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் இதை ஒரு இது மட்டும் லைக் ஒரு கான்செப்டாக மட்டும் பார்த்துக்கோங்க இப்போதைக்கு. ஸோ ஸ்ட்ரிங் வந்துட்டு நான் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நான் இங்கே வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நான் செட் பண்ணிட்டேன் ஸ்ட்ரிங்கை. நான் அதை வியூ பண்ணுறதுக்கு வந்துட்டு வியூ இதை மட்டும் நான் கால் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட எம்பிசி ஆர்கிடெக்சர் பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுறதுக்கு ரொம்ப ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். ஓகேவா? இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா யாருக்கும்? இருந்ததுன்னா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், அப்புறம் டைப் பண்ண ஆரம்பிங்க. இல்லைன்னா ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க இஃப் யூ அண்டர்ஸ்டுட் அப்படின்னா. ஓகே. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆர்கிடெக்சர் மூவ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி வந்துட்டு வி ஹாவ் டூ பேட்டர்ன்ஸ், ஒரு எம்விசி அண்ட் செகண்ட் ஒன் வந்து லேயர்டு. ஓகேவா? ஸோ லேயர்ட் பேட்டர்னும் வந்துட்டு சிமிலர் டு எம்விசி தான் வந்துட்டு இருக்கும். பட் ஆனால் அதில் வந்து கொஞ்சம் கான்செப்ஷுவலாக லைக் நேமிங் கன்வென்ஷன்லாம் மாறும். ஓகேவா? ஸோ நம்ம அதை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு 3 லேயர் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 லேயர் என்னென்ன அப்படின்னா வந்துட்டு ப்ரெசன்டேஷன் லேயர், பிஸ்னஸ் லேயர், அப்புறம் வந்து பர்சிஸ்டன்ஸ் லேயர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதை வந்து குயிக்காக இங்கே இது பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் லேயரில் தான் வந்துட்டு நம்மளோட யூஐலாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதாவது யூசர் பார்க்குற இன்புட் அவுட்புட் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டிஸ்பிளே எல்லாமே வந்துட்டு இதில் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை இங்கே மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ அடுத்து வந்துட்டு பிஸ்னஸ் லேயரில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஆப்வியஸாக பிஸ்னஸ் லாஜிக்கெல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இங்கே லாஜிக் அப்படின்னு நம்ம எழுதிப்போம். ஓகே. ஸோ இதில் தான் வந்துட்டு என்னோட மேபி இப்போ சூப்பர் மார்க்கெட் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோன்னா நம்ம ஹேண்டில் பண்ண அந்த டிஸ்கவுண்ட் கோடு அதை எப்படி அப்டேட் பண்ணும் இது எல்லாமே இருக்கும். அண்ட் வந்துட்டு பர்சிஸ்டன்ஸ் லேயர் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸ்டோரேஜ் ரிட்ரைவல் பர்பஸஸ்க்காக கிட்டத்தட்ட வந்து டேட்டா பேஸோட இன்ட்ராக்ட் பண்ணுற லேயர் இது தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு டிபியில் டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த லேயர் தான் வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இதுக்கும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்த்துருவோம். ஓகேவா? நான் அந்த கோடை இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். நான் உங்களுக்கு கடைசியில் வந்துட்டு மெட்டீரியல் ஷேர் பண்ணும்போது அந்த கோடை அதுலேயே லைக் ஆட் அண்ட் ஷேர். ஓகேவா?
ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம லேயர்ட் ஆர்கிடெக்சரில் ஒரு யூசர்னு ஒரு என்டிட்டி டிக்ளேர் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ என்டிட்டின்றது ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு கிளாஸ் தான் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு நான் சும்மா ஜஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக தான் அந்த யூஸரை க்ரியேட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் வந்து நேம் அப்படி அந்த மாதிரி மட்டும்தான் நான் ஸ்டோர் பண்ணேன். ஸோ நேம் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த யூஸருக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டரில் ஆப்வியஸாக நேமை தான் நம்ம இன்புட்டாக பாஸ் பண்ண போகிறோம் அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் அப்போ. ஓகேவா? ஸோ திஸ் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு நேம் அப்படின்றத போட்டு நம்ம உள்ள நேமை இனிஷியலைஸ் பண்ணிப்போம் கன்ஸ்ட்ரக்டர் வச்சு. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு கெட் நேம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஸோ தட் அந்த யூஸரோட நேமை வாங்கி ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அதை மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நம்ம ஒரு யூஸர் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம 3 லேயரும் எழுத ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இந்த யூஸரை பேஸ் பண்ணி. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு பர்சிஸ்டன்ஸ் லேயர் எழுதும். ஓகேவா? ஸோ பர்சிஸ்டன்ஸ் லேயரில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இந்த யூசர் ரெபாசிட்ரி இருக்கும். ஸோ இந்த யூஸரை வந்து ஸ்டோர் பண்ண யூஸருக்கு ரிலேட்டடான டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது, ரிட்ரைவ் பண்ணுறது ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து டிபி இப்போ யூஸ் பண்ணல, நம்ம அந்தளவுக்கு இப்போ காம்ப்ளிகேட் பண்ணலை. ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு அரே லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் யூசர் ரெபாசிட்ரி அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். இன்கேஸ் நம்ம வந்து ஒரு டேட்டா பேஸ் கனெக்ஷன் எழுதியிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு டிபியோட கனெக்டர் கிளாஸு, அதோட கனெக்டர் ஆப்ஜெக்ட், அது எல்லாமே இந்த பர்சிஸ்டன்ஸ் லேயரில் தான் டிக்ளேர் பண்ணியிருப்போம். ஓகேவா? அகெயின் வந்து இங்கே லேயருங்கிறப்போ வந்துட்டு எம்விசியில் எப்படி மாடல் ஒரு ஃபோல்டர், வியூ ஒரு ஃபோல்டர் போடுவோமோ அதே மாதிரி இங்கே பர்சிஸ்டன்ஸ் லேயர் தனியாக ஒரு ஃபோல்டரில், பிஸ்னஸ் லேயர் தனியாக ஒரு ஃபோல்டரில், அந்த மாதிரி யூ ஹாவ் டு செக்ரிகேட். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்துட்டு நம்ம ஒரு புது அரே லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து சேவ்னு ஒரு ஃபங்க்ஷன் அந்த இடத்துல க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இது எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு என்னோடய யூசர் ஆப்ஜெக்டை வாங்கி என்னோடய லிஸ்ட்டில் சேவ் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்துட்டு யூசர்ஸ் டாட் ஆட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நிறைய இடத்துல. ஜஸ்ட்டு லிஸ்ட்டில் வந்துட்டு அந்த ஆப்ஜெக்டை போட்டு ஆடுன்னு கொடுத்துரும். ஓகேவா? ஸோ யூசர்ஸ் டாட் ஆட் ஆஃப் யூசர் அப்படின்னு நான் போட்டுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ இதுலேருந்து எல்லாத்தையும் ரிட்ரைவ் பண்ணும் இல்லையா? ஸோ நான் ஒரு பர்டிகுலர் பர்சன் எல்லாம் சர்ச் பண்ணி ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் எழுதலை, ஜஸ்ட்டு வந்துட்டு ஃபைண்ட் ஆல்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஸோ அது என்ன பண்ண போகுது அப்படின்னா வந்துட்டு எனக்கு ஜஸ்ட் அப்படியே யூசர்ஸ் லிஸ்ட்டே ரிட்டர்ன் பண்ண போகுது. நம்ம இந்த இடத்துல இட்ரேட்டர் கான்செப்ட் எல்லாம் யூஸ் பண்ணலை, ஜஸ்ட்டு வந்துட்டு மொத்தமாக அந்த லிஸ்ட்டே ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ நம்ம பர்சிஸ்டன்ஸ் லேயர் வந்து இதோட முடிஞ்ச டேட்டா ஸ்டோரேஜ் வந்துட்டு வி ஆர் ஏபிள் டு சேவ், வி ஆர் ஏபிள் டு ரிட்ரைவ். ஸோ நம்ம இங்கே வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிஸ்னஸ் லேயர் எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ பிஸ்னஸ் லேயரில் நான் என்ன எழுத போகிறோம் அப்படின்னா வந்துட்டு யூசர் சர்வீஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் நம்ம எழுத போகிறோம். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ரெஜிஸ்டர் யூசர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். இது வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாஜிக்கெல்லாம் இங்கே தான் ஹேண்டில் பண்ணுறதுனால ரெஜிஸ்டர் யூசருக்கு ஒரு இது, அப்புறம் இருக்க யூசர்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆப்வியஸாக இந்த ரெண்டுமே வந்துட்டு என்ன பண்ண போகுதுன்னா இந்த யூசர் ரெபாசிட்டரி டிபெண்ட் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ அதனால அதை முதல் எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு உள்ளுக்க ப்ரைவேட்டாக நம்ம வந்துட்டு ஒரு யூசர் ரெபாசிட்ரி இது இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த யூசர் ரெபாசிட்ரி நம்ம இனிஷியலைஸ் பண்ணும்போது வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி வந்துட்டு டிபெண்டன்சி இன்வர்ஷன் யூஸ் பண்ண போகிறோம் அந்த இடத்துல. ஓகேவா? நம்ம டேரெக்டாக இங்கே நியூ ஆப்ஜெக்ட்னு க்ரியேட் பண்ணலை, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வச்சு உள்ள ஆப்ஜெக்டை பாஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு
நம்ம அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து யூசர் ரெப்பாசிட்ரி வேரியபிள் தானே லைக் நமக்கு இன்புட் ஆஸ் லைக் அதோட ஆப்ஜெக்டை தானே வாங்குது. ஸோ அதனால நம்ம வந்துட்டு அதை உள்ளே டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் டாட் யூசர் ரெப்பாசிட்ரி இஸ் ஈக்குவல் டு நியூ. இப்போ வந்து உள்ளே வந்த ஆப்ஜெக்டை உள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் யூசர்னு ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ இது எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாதுங்கிறனால நான் வந்துட்டு ஜஸ்ட்டு வாய்டுன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரி யூசர்ன்ற ஃபங்க்ஷனில் என்ன பாஸ் பண்ணணும் இன்புட்டாக? கண்டிப்பாக நேம் இருக்கணும் கரெக்டாக. ஸோ அதை நம்ம இங்கே இன்புட்டில் கொடுத்துக்குறோம். ஸோ இப்போ வந்துட்டு அந்த யூசருக்கு உள்ளே ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு யூ வில் பி நீடிங் டு கிரியேட் அ நியூ யூசர் ஆப்ஜெக்டில். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்து நியூ ஆப்ஜெக்ட் ஆஃப் யூசர் க்ரியேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இப்படி பண்ணோன்னா வி ஷுட் நாட் டூ திஸ். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் என்னென்னா நேம் இந்த மாதிரி நம்ம எதுவும் பாஸ் பண்ணும் போது வந்துட்டு ஆப்ஜெக்ட் டேரெக்டாக கிளாஸில் க்ரியேட் பண்ணக்கூடாதுன்ட்டு. பட் இப்போதைக்கு சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக நான் இப்படி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு யூசர் ரெப்பாசிட்ரியிலே டேரெக்டாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ சேவ் அப்படின்னு கொடுத்து யூசர் அப்படின்னு நான் அந்த ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணிடுறேன். ஏன்னா இங்கே ஆல்ரெடி டாட் சேவ்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணிக்கோம்ல. ஸோ இது போய் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இருக்க யூசர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு வி நீட் அ லாஜிக் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு லிஸ்ட் யூசர்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். ஸோ அந்த லிஸ்ட் யூசர் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எதுவுமே இன்புட் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அரே லிஸ்ட்டில் எல்லாமே இருக்குது இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஜஸ்ட்டு கால் மட்டும் பண்ணால் போதும். ஸோ இங்கே வந்து நான் இட்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன் ஃபார் லூப்பில். நீங்கள் வந்துட்டு நார்மலாக கோடு எழுதி ஒரு ஆப்ஜெக்டாக வாங்கணுன்னாலும் யூ கேன் டூ தட். ஸோ ஃபைண்ட் ஆல்ன்ற ஃபங்க்ஷன் கொடுத்தோன்னா அது எல்லாத்தையுமே லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அப்புறம் வந்துட்டு நம்ம ஜஸ்ட்டு பிரிண்ட் மட்டும் பண்ணிக்கிறோம். ஸோ யூசர்னு நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். ப்ளஸ் அவங்க நேமை பிரிண்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு கெட் நேம் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறோம். இங்கே ஒரு யூசர்கிட்டையும் ஒரு கெட் நேம் ஃபங்க்ஷன் இருக்கும்ல. ஸோ அதை கால் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம பிஸ்னஸ் லேயர் நம்ம இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து ப்ரெசன்டேஷன் லேயர் எழுத போகிறோம். ஸோ இதில் தான் வந்துட்டு யூசர் என்ன பார்க்குறாங்க, எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்றதெல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு கிளாஸ் பேரை ஆப்னு வச்சுக்குவோம். ஓகேவா? ஏன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக. இங்கே தான் நம்மளோட மெயின் மெத்தட் இருக்கும். ஏன்னா ஆப்வியஸாக வந்துட்டு இதில் தான் எல்லோரும் இன்ட்ராக்ட் பண்ண போகிறான்றப்ப இங்கே தான் நம்மளோட மெயின் மெத்தட் இருக்கும். மிச்சம் எல்லா இடத்துலையுமே வில் பி ஜஸ்ட் காலிங் இட். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் யூசர் சர்வீஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஓகே, மேபி யூசர் சர்வீஸ்ன்ட்டு இன்னொரு ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு யூசர் சர்வீஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு நம்ம இங்கே ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்டரில் மென்ஷன் பண்ணியிருந்தோம் யூசர் ரெப்பாசிட்ரிக்கு வி ஹவ் டு பாஸ் ஆப்ஜெக்ட் கரெக்டாக. ஸோ வந்து நம்ம அதுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ யூசர் ரெப்பாசிட்ரிக்கும் வில் கிரியேட் அன் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்டை வந்து இங்கே இன்புட் அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு பாஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதில் இருக்க ஃபங்க்ஷன் சும்மா கால் மட்டும் பண்ணிடுவோம், அவ்வளோதான். தென் திஸ் திங் வில் பி டன். ஸோ ரெஜிஸ்டர் யூசர் ஃபங்க்ஷன் கால் பண்ணிவிட்டு உள்ள சும்மா ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ நான் என்னோடய நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூசர் ஆட் பண்ணாலும் யூ கேன் ஜஸ்ட் டூ திஸ் அகேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இதை வியூ பண்ணுறதுக்கு வி ஹாவ் அ ஃபங்க்ஷன் இல்லையா? ஸோ அதில் போயிட்டு டாட் லிஸ்ட் யூசர்ஸ்ன்னு மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே.
ஸோ நம்ம 3 லேயரையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அந்த இடத்துல. என்னென்ன அப்படின்னா வந்துட்டு பர்சிஸ்டன்ஸ் லேயர், பிஸ்னஸ் லேயர் அண்ட் வந்துட்டு நம்மளோட ப்ரெசன்டேஷன் லேயர். ஸோ பர்சிஸ்டன்ஸ் லேயரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். பிஸ்னஸ் லேயரில் நம்மளோட லாஜிக் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ப்ரெசன்டேஷன் லேயரில் வந்துட்டு இன்புட் அவுட்புட்டு, அதை எப்படி யூஸரோட இன்ட்ராக்ட் பண்ண வைக்கணும், இது எல்லாத்தையுமே நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு லேயர்ட் ஆர்கிடெக்சரோட பேட்டர்னு. இது அகெயின் இது வந்துட்டு ரியாலிட்டியில் எப்படி இருக்காது, இது ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டெபிக்ஷன் தான். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சது எல்லாருக்கும்? புரிஞ்சுனா தம்ஸ் அப் போடுங்க, புரியலைன்னா ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் டவுட் கேளுங்க. ஓகே 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 டன். ஸோ நான் இதோட இன்னைக்கு செஷன் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.